ப்ளூ கிராஸ் அமைப்பு அவங்கள பற்றின ஒரு தகவல் தான் இது. அவங்களுக்கும் எனக்குமான உறவு வந்து குறைஞ்சபட்சம் 25 வருடங்கள் இருக்கும். 25 வருடங்களாக வந்து இப்போ எங்கேயாவது ஒரு நாய்க்கு அடிபட்டிருந்தாலோ உடம்பு முடியலைனாலும் உடனடியாக நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் சொல்கிறது ஆரம்ப காலத்தில் 25 வருஷத்துக்கு இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். அப்போது ராத்திரி 1 மணிக்கோ 12 மணிக்கோ 11 மணிக்கோ எங்கேயாவது ஒரு நாய் அடிபட்டிருந்தால் அந்த இடத்துல நின்று நான் ஃபோன் பண்ணுவேன். இப்போ அங்கே ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும், அங்கேருந்து ஃபோன் பண்ணுவோம், இல்லை தகவல் கொடுப்போம். ஒரு லேண்ட்லைன் இருந்த காலத்திலே சொல்கிறேன் நான். இப்போ அங்கே ஃபோன் பண்ணால் அவங்க அடுத்த 2 மணி நேரத்துலையோ 3 மணி நேரத்துலையோ அவங்க தகவல் கேட்பாங்க, கரெக்டாக கேட்பாங்க. எந்த இடம், எந்த அட்ரஸ் எல்லாத்தையும் சொன்ன பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அங்கேயே இருக்க முடியுமா, நாங்கள் வந்து எடுக்கிற வரைக்கும்னு கேட்பாங்க. நான் அங்கேயே இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த நாய் எங்கேயாவது போயிடும், அவங்களால வந்து திரும்பி போக முடியாது ராத்திரி நேரங்களில். அதனால் நீங்கள் அங்கேயே இருக்க முடியுமான்னு கேட்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே எங்கேயாவது பூட்டி வைக்க முடியுமான்னு கேட்பாங்க. நான் பூட்டி வச்சுட்டு நான் இங்கேயே நிற்கிறேன் வாங்கன்னு சொல்லலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதே இடத்துல நிற்பேன். நிச்சயமாக அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த நாயை எடுத்துருவாங்க, எடுத்து கொண்டு போவாங்க. கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல விட்டுருவாங்க. இப்படி தான் அவங்களோட சேவை. நேரம் 24 மணி நேரம் அவங்க சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்துடுவாங்க, வந்து எடுத்துகிட்டு போவாங்க, குணமாக்கி கொண்டாந்து விட்டுருவாங்க. இப்படி தான் நம்ம ப்ளூ கிராஸ் அமைப்பை நான் பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.